என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குதா? சரி. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரி. The CSS display property is fundamental for controlling how an element is rendered on a web page. இதுதான் என்ன பண்ணும்னா, ஒரு எலமெண்ட் வெப் பேஜ்ல என்ன மாதிரி ரெண்டர் ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த டிஸ்பிளே அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான். அண்ட் ஹவு இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் அதர் எலமெண்ட்ஸ் இந்த லேஅவுட். அப்போ நம்ம ஒரு லேஅவுட் கிரியேட் பண்றோம்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி அதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கூட இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸோட என்ன மாதிரி இன்ட்ராக்ட் ஆக போகுது அந்த லேஅவுட்ல அப்படின்றது தான் இது டிஃபைன் பண்ணுது டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஓகே, த மோஸ்ட் காமன் வேல்யூஸ் ஆர் இன்லைன் பிளாக் அண்ட் இன்லைன் பிளாக் அலாங் வித் மாடர்ன் லேஅவுட் ஆப்ஷன்ஸ் லைக் ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட். சரி, இப்போ இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி காமனாகவே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி மோஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரியா, இனி வரப்போகிறதுல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இன்லைன்னு ஒன்று இருக்கு. சரி, இன்லைன் ஒன்று இருக்கு. அப்புறமா அதுக்கப்புறமா பிளாக்னு ஒன்று இருக்கு. இன்லைன் பிளாக் எல்லாம் நம்ம எங்க பார்த்துருக்கோம்? ஞாபகம்? இன்லைன் எலமெண்ட், பிளாக் எலமெண்ட் சொல்லி HTML பார்த்துருக்கோம். இப்போ அதே போலதான் இங்க இன்லைன் பிளாக்னு இருக்கு. அடுத்ததா இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்புறமா நன்னு ஒன்று இருக்கு. சரியா, இதை பார்க்க போறோம். இது டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. இந்த ரிமைனிங் ரெண்டு இருக்கு பாருங்க, அலாங் வித் மாடர்ன் லேஅவுட் ஆப்ஷன்ஸ் லைக் ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட். ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிடுக்கு நமக்கு தனியாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃப்ளெக்ஸும் கிரிட்டும் தனியாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா ஃப்ளெக்ஸை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ரைட், இதுவும் டிஸ்பிளேயோட ஒரு வேல்யூ. டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதுக்கு ஃப்ளெக்ஸ்னு நம்ம கொடுத்துக்கலாம், கிரிட்னு கொடுத்துக்கலாம். அது எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு இன்லைன் பிளாக் தான் என்ன, அப்புறம் நன்னு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ இதுக்கப்புறம் இதுல இன்னொன்னு இருக்கு. அதாவது இப்போ நீங்க ஸ்டைல்ல டிஸ்பிளே இன்லைன் கொடுக்கலாம், இன்லைன் கொடுக்கலாம், பிளாக் கொடுக்கலாம், எக்ஸெட்ரா இந்த மாதிரி கொடுக்கலாம். ரைட்டா, அப்போ அதாவது இங்க இருக்கிற 4 வேல்யூஸையும் இந்த இடத்துல கொடுக்கலாம், டிஸ்பிளேக்கு வேல்யூஸா கொடுக்கலாம். அதுதான் எக்ஸெட்ரா போட்டேன். சரி, அடுத்ததா விசிபிலிட்டின்னு ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு ஹிடன் ஒன்று வேல்யூ இருக்கு. அப்போ இந்த விசிபிலிட்டி ஹிடன்னா என்னது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதான் இந்த கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ். சரியா, உங்களுக்கு இதுல ஏதாவது குழப்பம் எதுவும் இருக்குதா நான் சொன்னதுல? சரி, அப்போ குழப்பம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ண போறோம்னா ஒரு வெப்பேஜ் தான் கிரியேட் பண்ண போறோம். சரி, எப்படி கிரியேட் பண்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள இன்னைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அது டே 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா, இந்த டே 4ல இப்போ நான் என்னது கிரியேட் பண்ண
ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபைலுக்கு நேம் என்னது அப்படின்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி டாட் HTML அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். அதே போல HTML5 யூஸ் பண்ணிக்க போறேன். சரி, நமக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா, இந்த மாதிரி வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணோம். அப்ப இதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை நம்ம HTML கோடை உங்களுக்கு தந்துடுறேன். என்ன பண்றேன், HTML கோடை உங்களுக்கு தந்துடுறேன். நம்ம வெறுமனே ஸ்டைல் மட்டும் இதுக்கு பண்ணுவோம். சரியா? ஸ்டைல், இந்த ஹெட்டரு இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். அப்போ ஹெட்டருக்கான ஸ்டைலும் இந்த நேவ் பாருக்கான ஸ்டைலும் காமனா நம்ம முன்னாடி பார்த்ததான். ஸோ அதையும் நம்ம பண்ண போறதில்ல. இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டைல் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். சரியா? சரி, ஏன்னா அது டைம் எடுக்கும் அப்படின்றதுனால டைரக்டா நம்ம என்ன பார்க்கணுமோ அந்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம்ல, அதனால அதை பண்ணுறோம். சரி, இப்போ என்கிட்ட அந்த கோடு இங்க இருக்குது. ஸோ அந்த கோடு இங்க இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, அங்க இருக்கிற அந்த பாடிக்குள்ள இருக்குல்ல ஒரு கண்டென்ட், அதை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு தர்றேன், அதை எப்படி தரணும்ன்றது பார்ப்போம். இந்த பாடியை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இங்க கிளாஸ் நேமு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறோம். இதை நீங்க எப்படியும் பின்னாடி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க ஒரு டைம் போய் பார்த்துக்கோங்க. சரி, அப்புறமா இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியலா சும்மா ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன். சரி, இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேயா? இதுக்கப்புறமா இதுல ஸ்டைல் அப்ளை பண்ணணும். சரி, நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்லைன் ஸ்டைல் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹெட்டுக்குள்ள ஸ்டைல்னு ஒரு டேக் போட்டு அதுக்குள்ள ஸ்டைல் எழுதி பார்த்துருக்கோம். கரெக்டா? இப்போ இன்னொன்னு பண்ண போறோம். ஆமா, இப்போ இன்னொன்னு பண்ண போறோம். இந்த டே 4க்குள்ளே என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். என்ன ஃபைல் கிரியேட் பண்ண போறோம்னா style.css அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபைல்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்க என்னோட ஸ்டைலு ஜஸ்ட் இங்க வச்சிருக்கேன். இதுக்கு இருக்கிற அந்த பாடிக்கு இருக்கிற அந்த ஒண்ணு, அதுக்கப்புறம் ஹெட்டருக்கு இருக்கிற ஒண்ணு, நேவ் பாருக்கு இருக்கிற ஒண்ணு, நேவ் பார்ல ஏ டேக் ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் இருக்கிற ஸ்டைலை மட்டும் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான், இதுல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நம்ம இதை கூட நான் அங்க ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது வரைக்கும் இருக்கிறத இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா? பேஸ்ட் பண்ணிட்டு இவரை வந்து நான் இப்போ ரன் பண்ண போறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து ரன் பண்ண போறேன். நான் இப்போ அனுப்புறேன். அதுக்கு தான் என்ன பண்ண போறேன்னா கிட்ல புஷ் பண்ண போறேன். அதை நீங்க புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ இப்படி இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் ஸ்டைல் அப்ளை ஆகல. பாருங்க, நான் இந்த கோடை ரன் பண்ணிட்டேன். இங்க ஸ்டைல்னு ஒரு சிஎஸ்எஸ் வச்சுக்கிட்டேன். ஸ்டைலுக்கான கோடு இங்க எழுதிட்டேன். ஆனா எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆகல. எதனாலன்னு தெரியுமா? கரெக்ட். அப்போ நம்ம இன்னும் இந்த ஃபைல என்ன பண்ணலன்னா இந்த சிஎஸ்எஸோட லிங்க் பண்ணல. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிங்க்னு ஒரு டேக் இருக்கு. லிங்க்ல சிஎஸ்எஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே style.cssன்னு நமக்கு எது தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட விஎஸ் கோட் தான் இது கிரியேட் பண்ணிருக்கு. நீங்க அப்படி நீங்க வேற நேம் வச்சிருந்தீங்கன்னா அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து style.css ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கிறதுனால இங்க காட்டுது style.cssன்னு. அதை நான் அப்படியே கொடுத்துட்டேன். சும்மா இதை கண்ட்ரோல் அழுத்திட்டு இதை கிளிக் பண்ணோம்னா டைரக்டா அந்த ஃபைலுக்கே போயிடும். இதெல்லாம் விஎஸ் கோட்ல இருக்கிற விஷயங்கள். சேவ் பண்ணிட்டேன். style.css சேவ் பண்ணிட்டேன். இப்போ
என்னோட ப்ரௌசர்ல போய் பார்க்குறேன். அந்த ஹெட்டரும் அந்த நேவும் அதில் இருக்கிற ஏ டேக்கும் அப்ளை ஆகியிருக்கா. இப்போ அந்த ஸ்டைலை மட்டும் லைட்டாக பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, பாடிக்கு இந்த ஃபான் ஃபேமிலி மாற்றிருக்கேன். நமக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச அந்த ஆப்பிள் அதை மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். சரியா, இதை ஒன்று மட்டும் மாற்றிக்கிறேன். செமிகோலன். சரி, இதை மட்டும் மாற்றிருக்கேன். சிம்பிள். ஓகே, அதுக்கப்புறம் ஹெட்டருன்னு ஒரு டேக் இருக்குல்ல நம்ம கிட்ட, அந்த டேக்கை தான் டைரக்டா டார்கெட் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்டர் டேக்கை டார்கெட் பண்ணிட்டு அதுக்கு சிம்பிளா என்ன பண்ணியிருக்கோம்னா பேக்ரவுண்ட் கலரு, அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் கலரு, பேடிங் ஆட் பண்ணி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நேவ்னு ஒரு டேக் இருக்கு, அதுக்கு வெறுமனே பேக்ரவுண்ட் கலரும் பேடிங் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நேவ்னு ஒரு டேக் இருக்கு, அந்த நேவுக்குள்ள ஏ டேக் இருக்கு. இப்படி நம்ம ஸ்டைல் எழுதுறதுக்கு என்ன பேரு? நேவ் ஸ்பேஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு பேர் என்ன பேரு? நம்ம இப்பதான் பார்த்தோம். சரி, கேட்கலாம். குரூப்பிங். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதான் குரூப்பிங் செலக்டட் தான். ஓகே, சரி நேவ் ஸ்பேஸ்னா வந்து அது வந்து சைல்ட் டிசெண்டன்ட். கரெக்டா. சரி, அந்த செலக்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ இங்க என்ன நடக்கும்னா, நேவ்னு ஒரு டேக் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஏ டேக்குக்கும் என்ன ஆகும்? இது அப்படியே. அப்போ அது நடந்திருக்கான்னு பார்க்கணும். நேவ்னு ஒரு டேக் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஏ டேக்குக்கும் எனக்கு என்ன ஆகணும்? கலர் ஒயிட் ஆகணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஏ டேக் வந்து டிஃபால்ட்டாவே அந்த அண்டர்லைன்லாம் வரும். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த அண்டர்லைன் போடுறதுக்கு நான் கொடுத்துட்டேன். பேடிங் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் ஒன்று இருக்கு. சரி, இப்போ இதை மட்டும் என்ன பண்ணுவோம்? எடுத்து இன்லைன் பிளாக் ஒன்று இருக்கு, இதை எடுத்து விட்டுறேன். சேவ் பண்ணிட்டு அப்படியே இருக்கும். பேடிங் அப்ளை தான் போட்டோம். சரி, இன்லைன் பிளாக்னு இருக்கு, இது வந்து அப்படியே இருக்கு. சரியா, பேடிங் மட்டும் இருக்கட்டும். சரி, பார்த்துக்கலாம். சரி, பேடிங் மட்டும் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி இருக்கு. இன்லைன் பிளாக நான் பின்னாடி சொல்றேன். சரி, அப்ப இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கிட்ல புஷ் பண்றேன். இதை நீங்க அப்படியே புல் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க் பண்றத. ஓகேங்களா? சரி, கிட் ஆட் கொடுத்து எல்லா ஃபைலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கிட் கமிட் கொடுத்து உங்களுக்கு உங்க பாஸ்வேர்ட் ஒர்க் ஆகாதா சார்? அது ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம HTTP வச்சு க்ளோன் பண்ணிட்டோம், SSH வச்சு க்ளோன் பண்ணிட்டோம்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காது. அதனாலதான் ஆக்சஸ் எனக்கு ஒர்க் ஆகும். இல்லைன்னா நீங்க அந்த இது கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க, இந்த குளோபல் வேரியபிள் வந்து அது கான்ஃபிகர் பண்ணிருந்தீங்கன்னா. அது பண்ணல. இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன்னா கிரியேட் மோட் கிதியோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதில் CSS ஃபோல்டருக்குள்ள டே 4ன்னு ஒன்று வச்சிருக்கேன். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி HTML ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். style.css ரெண்டையும் புதுசாக பண்ணியிருக்கேன். இப்போ கேட் புஷ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த பேஜை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கீங்களா? இதை நான் வந்து கடைசியா உங்களுக்கு கொடுத்துறேன். கடைசியா ஒரு டைம் புஷ் பண்ணல, அப்போ பேஜ் இப்போ நான் புஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் பண்ண கோடு உங்களுக்கு வந்திருக்கும், அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்களா?
அதை இது பண்ணிட்டு சொல்லுங்க. ப்ரோ நான் சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? என்கிட்ட சிஎஸ்எஸ் தனியாக வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட என்னது இருக்குன்னா இந்த கண்டெய்னர்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? இந்த கண்டெய்னர்னு ஒன்று இருக்கு. இந்த கண்டெய்னருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டைல் ஆட் பண்ணணும். அதை பண்ணிடலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்டைலுக்குள்ள போறேன். கண்டெய்னர்ன்றது கிளாஸ் நேம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோம். கண்டெய்னர்ன்றது ஹோல் கண்டென்ட், ஃபூட்டரை தவிர்த்து இருக்கிற ஹோல் கண்டென்ட் என்னது அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்றது. அதுக்குள்ள மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அப்புறம் சைட் பார் இருக்கு. இது ரெண்டும். ப்ரோ நம்ம மெயின் தானே போகணும், அதுதானே செமட்டிக் சொன்னாங்க. செமண்டிக் கரெக்ட். நான் செமண்டிக் ஃப்ரெண்ட்லியா வைக்கல, அதாவது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியா வைக்கிறேன். சும்மா normal ஆ வச்சு. அது அதாவது நமக்கு நீடு இருந்தா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெயின் வச்சுட்டு அது கண்டெய்னர் கூட நீங்க வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டிப் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு டிப் சைட் பார். இப்போ கண்டெய்னருக்குள்ள நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கு பண்ண போறோம், அடுத்து மெயின் கண்டெய்னர் பண்ண போறோம், அதுக்குள்ள இருக்கிற ஆர்டிகிளுக்கு பண்ண போறோம். ஆர்டிகிள் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 ஆர்டிகிள் இருக்கு. சரி, இப்போ ஒவ்வொன்றா வரிசையா பண்ணலாம். நீங்க அந்த ஆர்டிகிள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நியூ ஏ டெக்னாலஜி ரெவல்யூஷனைஸ் இண்டஸ்ட்ரி, கிளைமேட் ரிசர்ச் சோர்ஸ், பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அந்த கண்டெய்னரை ஸ்டைல் பண்ண போறோம். கண்டெய்னர் ஒன்று இருக்கு. இந்த கண்டெய்னருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பண்ணணும். நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ள தானே எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. இப்போ இந்த கண்டெய்னருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வித்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அந்த வித்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். மார்ஜினும் இருக்கு, மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் உள்ளேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ அதுல பேடிங்கும் அப்ளை அர்த்தம். அப்போ இதெல்லாம் பண்ணணும். கரெக்டான ஸ்பெல்லிங் தரணும். வேற தப்பா இருந்தா அது ஒர்க் ஆகாது. சரி, அப்போ மேக்சிமம் வித்துன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப இதோட அதிகபட்ச வித்து, கண்டெய்னரோட அதிகபட்ச வித்து எவ்வளவு வேணும்? சும்மா நான் 1000 பிக்சல் கொடுக்குறேன். நீங்க வெறுமனே வித்துனாலும் கொடுக்கலாம், இல்ல மேக்ஸிமம் வித்துனாலும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம்னா அதிகபட்ச வித்தே அவ்வளவுதான். அப்போ அதுக்கு மேல ஏதாவது கண்டென்ட் போனுச்சு அப்படின்னா அதை விட்டு தள்ளி போகும். ஸோ அது ரெஸ்பான்சிவா டிசைன் பின்னாடி பார்ப்போம் எப்படி போகும் அப்படின்னா நான் சும்மா சொல்றேன். இப்போ இதோட வித்து வந்து 100 பிக்சலா. இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து இந்த வித்தையும் தாண்டி போனுச்சுன்னா இதுக்கு வெளியில வந்து நிற்கும். அப்போ அதை வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிவா மாற்றணும். அது பின்னாடி பார்ப்போம். பட் நம்ம அதுக்கு அப்படி போகாத அளவுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேக்ஸிமம் வித் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன்ல அப்ளை ஆகும். அதை பின்னாடி பார்ப்போம். சரி, நம்ம மீடியா கோரி எழுதும் போது இதெல்லாம் பார்க்கணும். மேக்ஸிமம் வித் எப்படி ஒருத்தர். சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டுன்னு மாற்றணும். ஒயிட்டா ஒயிட் மாற்றணும். போய் பார்க்கலாம். இந்த இருக்கா, இந்த மாதிரி மாறி இருக்கு. இன்னொன்னு இவர் வந்து சென்டர்ல இருக்கான். அதையும் பண்ணணும். அதை பண்ணு. அடுத்து கொஞ்சம் பேடிங் தரேன். பேடிங் ஒரு 20 பிக்சல் தர்றேன். ஸோ கொஞ்சம் பேடிங் கிடைச்சிருக்கு. இப்போ மார்ஜின் அதே போல ஒரு 20%. கரெக்ட். மேலே கீழே
இந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். அந்த ஃபூட்டருக்கு நம்ம டிசைன் அப்ளை பண்ணணும். இவரை சென்டருக்கு எடுத்துட்டு வரணும். மார்ஜின் வந்து சாரி, இந்த கண்டெய்னர் வந்து எதுக்குள்ள இருக்காது. இங்க இருக்காரா? சரி, அந்த பாடிக்கு வந்து லைன் ஐட்டம் சென்டர் கொடுத்து பார்ப்போம். லைன் ஐட்டம் டெக்ஸ்டா லைன், சரி டெக்ஸ்டா லைன் சென்டர் கொடுத்து பார்ப்போம். போயிட்டு இதெல்லாம் சென்டர் போயிட்டான். ஏதோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கேன்னு ஒரு டைம் பார்த்துக்கிறேன். சரி, ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா சொல்லிருங்க. வேற எதுவும் கொடுக்கல டிஃப்ரெண்டா. பாடிலையும் எதுவும் கொடுக்கல. ஓகே, மார்ஜின் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்ல, வந்து ஆட்டோ கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ரைட்டும் ஆட்டோ கொடுத்துருக்கேன். அதனால மார்ஜின் அது ஆட்டோவா ஈக்குவலான ஸ்பேஸ் ரைட்லையும் லெஃப்ட்லையும் எடுத்துட்டு போகுது. ஸோ அதனால சென்டருக்கு வந்துட்டு சிம்பிள். சரியா? அப்ப நம்ம டாப் அண்ட் லெஃப்ட் ஆட்டோ கொடுத்தா அது புரியலங்க. இல்ல, நம்ம வந்து டோட்டலாவே மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்தா எப்படி இருக்கா? டோட்டலா மார்ஜின் ஆட்டோ கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஹைட் கொடுத்துருந்தா அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சரிதா? எந்த மார்ஜினுமே இங்க அப்ளை ஆகல. ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் மட்டும் அப்ளை. ஏன்னா இதோட வித்தை நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஹைட்டும் கொடுத்தோம். ஒரு ஹைட் வந்து ஒரு 200 மேல. ஓகே, நான் என்ன பண்றேன்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து ஹைட் கரெக்டா அது ஒரு 1000 பிக்சல் கொடுக்கணும். சேவ் பண்ணிருக்கேன். சேவ் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. அப்போ மார்ஜின் டாப்புக்கும் பாட்டோவுக்கும் ஆட்டோ வந்து அப்ளை ஆகாது. லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கு மட்டும்தான் ஆட்டோ. இப்போ ஈக்குவலான ஸ்பேஸ் இந்த ஹைட் கொடுத்துருக்கிறதுனால இப்போ இது மேக்ஸிமம் ஹைட் வந்து பியாண்ட் 1000 பிக்சலுக்கும் அதிகமாக இருக்கும். வேணா கம்மி பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு நம்ம ட்ரை இல்ல ப்ரோ, நம்ம இப்போ மேக்ஸிமம் ஹைட் கொடுத்துருக்குறோம்ல, அப்போ வந்து அதுதான் ஹைட்னு எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ஹைட்டே 1000 பிக்சல் தான் இருக்கும். அதிகபட்ச ஹைட் இந்த மாதிரி. அப்படி இல்லை நீங்க வெறுமனா ஹைட் கொடுத்தாலும் அது அப்படி. சொல்லுங்க. இல்ல, அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அதுதான் அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நீங்க அந்த மீடியா கொரிஸ் எழுதுவோம்ல அப்போ பார்ப்போம். இந்த மீடியா கொரிஸ் நான் அன்னைக்கு ஆல்ரெடி ரெஸ்பான்சிவா டிசைன் பண்ணும்போது நம்ம இது பண்ணியிருந்தோம்ல, இதுல பார்த்தோம் மொபைல் வியூ டேப்லெட் வியூலாம் மாத்தி பார்த்தோம். அது எந்த கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ நீங்க பாத்தீங்களா மேக்ஸிமம் ஹைட் வந்து மேக்ஸிமம் வித் வந்து இவ்வளவு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் இமேஜஸ்க்கு போட்டிருந்தோம். கரெக்டா? பிக்சர்ஸ்ல பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதே போலதான் இங்க என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க வந்துட்டு அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட்டோட சைஸை நீங்க மாத்திட்டே இருக்கலாம். இல்ல, இப்போ வந்து இந்த கண்டெய்னர்ங்கிறது வந்து வித் வந்து சரி மேக்ஸிமம் வித் வந்து 1000 பிக்சல்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து இதோட வித்தும் 1000 பிக்சல் தான் இருக்குமா? இல்ல கரெக்ட் அவ்வளவுதான் இருக்கும். நான் இப்போ நீங்க எடுத்து விட்டாலும் மேக்ஸ் எடுத்து விட்டாலும் நீங்க பாருங்க அவ்வளோ அதே சைஸ்ல தான் இருக்கும். அது அந்த டிஃபரன்ஸ் இருக்காது, அதே சைஸ்ல தான் இருக்கும். என்ன நடக்காதுன்னா அந்த வித்தை தாண்டி என்ன செய்யாது, ஸ்கேல் ஆகாது. அந்த மேக்ஸ் வித் வந்து எதுக்காகனா நீங்க மீடியா கொரி எழுதும்போது இன்னும் நல்லா கிரிப் கிடைக்கும்.
போன இதில் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால மேக்ஸ் இங்கே எடுத்து கொண்டு வந்துட்டேன். வீடியோ query படிக்கும்போது பார்ப்போம். நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது டாப் அண்ட் பாட்டம்ல மார்ஜின் என்ன செய்யலாம் அப்படியே ஆகல, ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் மட்டும் ஆட்டோ அப்படியே ஆகுது. ஸோ அதனால தான் சென்டர் போகுது. நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்குறேன், பார்ப்போம். ஒரு 700 கொடுத்து பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துருக்குன்னா, எல்லா கண்டென்ட்டும் இதுக்குள்ளேயே வந்துருச்சு. கரெக்டா? எல்லா கண்டென்ட்டும் இதுக்குள்ளே வரல. இதோட அந்த இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் அந்த ஹைட்டையும் தாண்டி வெளியில போகும். புரியுதா என்ன நடந்திருக்குன்னு? தெரியுதா? தெரியுது. ஓவர்ஃப்ளோ. கரெக்ட். அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஹைட்டு தேவையில்ல, டிஃபால்ட்டா அது கண்டென்ட்டோட ஹைட்டுக்கே இருக்கும். சரி, இது கொஞ்சம் ரிசல்ட் கொடுத்துட்டேன். சரி சரி, இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ அதுக்கப்புறமா என்ன வேணும் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட். இப்போ இந்த இன்லைன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்லைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா எலமெண்ட்டையும் பார்த்துருக்கோம். கரெக்டா? இன்லைன் எலமெண்டா என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு டிப்பா இருந்தா கூட நீங்க அதை இன்லைனா மாத்திக்க முடியும். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இன்லைன் கொடுக்கும்போது அது ஸ்பேனா இருந்தாலும் நீங்க ஸ்பேன் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அது இன்லைன் தானா, அதே போல ஒரு டிப் எலமெண்ட்டையும் நீங்க என்ன செய்யலாம், இன்லைனா மாத்திக்க முடியும். அதுதான் இந்த சிஎஸ்எஸ்ல இருக்கிற இன்லைன் ப்ராப்பர்ட்டியோட பவர் ஒண்ணு. அதே போல டிப்பை கூட நீங்க இன்லைனுக்கு மாற்ற முடியும், இன்லைனா மாத்திக்கலாம். சரி, ஒண்ணு. அடுத்ததா இன்னொன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு ஏ டைப் இருக்கும், இதுல ஒரு சும்மா ஏ டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க பிளாக் ஆகும். எப்படி அப்படின்னா டிஸ்பிளே டிஸ்பிளே இன்லைன் மாத்தினீங்கன்னா இந்த மாதிரி இன்லைன் ஆகிரும் டிவலப்மெண்ட் கூட. அப்போ ஏ டேக நீங்க என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே மாத்திக்கலாம். இப்படி நீங்க மாத்திக்க முடியும். இதுதான் இந்த சிஎஸ்எஸ்ல இருக்கிற இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா? HTML-ஓட டிஃபால்ட் பிஹேவியரை மாத்திக்கும். அதுக்காக நீங்க டிவ்ல மட்டும் தான் இன்லைன் யூஸ் பண்ணணும், ஏல இன்லைன் யூஸ் பண்ணக்கூடாதுலாம் ரூல்ஸ் கிடையாது. எதுலனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். சொல்றது புரியுதா? புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. அப்போ இந்த இன்லைன் பிளாக்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க வந்து இன்லைன் பிளாக் எழுதிட்டீங்க. சரி, ஒரு ஏ டைப் இருக்குன்னு வச்சுக்கிறேன். இத இன்லைன் பிளாக்னு வச்சுக்கிறேன். சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஏ டேக் எடுத்துருக்கேன், நீங்க எதனாலும் எடுத்துக்கலாம். அப்போ இன்லைன் எலமெண்ட்டுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு. என்னது அப்படின்னா, அது வந்து அதோட வித்து எப்படி இருக்கும்னா, அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டோட வித்து தான் இருக்கும். ஞாபகம் இருக்குதா? ஆமா ப்ரோ. சரி, அப்போ நீங்க ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுதுறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஏ டேக்கு வந்து நான் ஸ்டைல் எழுத போறேன். டிஸ்பிளே இன்லைன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்லைன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வித்து
ஒரு 100 பிக்சல் ஹைட்டு 100 பிக்சல் வச்சுக்கோங்க. இப்போ இதுல என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஏ டேகா இருந்தாலும் சரி, சும்மா டிப்பம் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிப்பம் வச்சுக்கிறேன். இப்போ இது என்ன நடக்கும்னா, இது டிஸ்பிளே வந்து இன்லைனா இருக்கும் ஒண்ணு. ஆனா இதோட வித்தும் ஹைட்டும் என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஏன்னா டிஸ்பிளே இன்லைன் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு வித்தும் ஹைட்டும் அப்ளை ஆகும், இக்னோர் ஆகிடும். அப்போ அந்த டிப்புக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் அதோட வித்து, அதுக்கு மேல போகாது. அந்த கண்டென்ட்டோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அதுதான் அந்த டிப்போட ஹைட்டும். இந்த வித்தும் ஹைட்டும் அப்ளை ஆகாது. அதை எப்படி பார்க்கறது? இந்த வித் அண்ட் ஹைட்டு அப்ளை ஆகாது, இந்த ரெண்டும் அப்ளை ஆகாது. சரி, அதை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சும்மா அந்த பேசிக் கான்செப்டை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் நம்ம அந்த டிசைனிங் போகலாம். சரி, இந்த ஆர்டிக்கிள்னு ஒன்று இருக்குதா? ஆர்டிக்கிள் ஒன்று வேண்டாம். சரி, இந்த டிவ் ஒன்று வச்சுக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவ் கிரியேட் பண்ணுறேன். இது கிளாஸ் சொல்லிட்டு இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி கூட அதை தூக்கி விட்றேன், இல்லை வேணும்னா வச்சுப்பேன். இன்லைன் ஒன்று வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸ்டைல்ல கிளாஸ் அது வந்து இன்லைன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சேவ் பண்ணிட்டேன். இங்க இதுவும் சேவ் பண்றேன். என்னோட ப்ரௌசர்ல போய் பார்க்குறேன். இன்லைன் எலமெண்ட்னு ஒன்று இருக்குதா இந்த இடத்துல? சரி, அதுக்கு பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம். பேக்ரவுண்ட் கலர் ரெட். இப்படி இருக்குதா? இதுதான். சரி, இப்ப என்ன பண்ண போறேன்னா, வித்து கொடுக்க போறேன். வித்து 100 பிக்சல் கொடுத்துட்டேன். 100 பிக்சல்னா இது பெருசாகணும். ஹைட்டும் 100 பிக்சல். இப்போ என்ன நடக்குது? ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். அப்படியே தான் இருக்கும். இந்த இன்லைன் எலமெண்ட்டுக்கு வித்தும் ஹைட்டும் கிடையாது. சரி, அதை எப்படி நீங்க பாக்குறது? டெவலப்பர் டூல ஓபன் பண்ணிப்போம். போறேன், கரெக்டா இவனை டார்கெட் பண்ணி கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, அதுவே மற்ற ரெண்டையும் வச்சுக்கிச்சு, இது ரெண்டையும் டிசேபிள் பண்ணிட்டு பாருங்க. பார்த்தா தெரியும். Height has no effect on this element since it has a display of inline. Try adding display inline block. Inline block வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இன்லைன் ஆட் பண்ணீங்கன்னா வித்தும் ஹைட்டும் அப்படியே ஆகாது. இப்போ இன்லைன் ப்ராப்பர்ட்டியோட இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு வித்தும் ஹைட்டும் நம்மளால கொடுக்கவே முடியாது. வித்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே போல டிக்ரீஸும் பண்ண முடியாது. இது புரியுதா? அது இல்லை, ஏதாவது பிரச்சனை புரியுது. சரி, அது ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சா? புரியுது. ஓகே, அப்போ அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா, இது சும்மா நீங்க இன்லைன், இது டிஃபால்ட்டாவே இது என்னதான் பிளாக் எலமெண்ட் தான் திரும்ப வந்துட்டு. ஸோ அதை நம்ம பிளாக்கா மாற்றணும் அவசியம் இல்லை. சரி, இப்போ நான் இது இன்லைன் பிளாக்கா மாத்துறேன். இத ஒன்று பண்ணுவோங்க. இவ்வளவு நேரம் இன்லைனா வச்சிருந்தோம், இது வந்து டிப்பா இருந்துச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன், ஸ்பேனா மாத்திடுறேன். சரியா? இந்த ஸ்பேனா மாத்திக்கிட்டே நம்ம ஸ்டைலா போயிடும். ஸ்பேனா மாத்திட்டோம் அப்படின்னா என்ன ஆகிரும், இது ஒரு இன்லைன் எலமெண்டா மாறி. சரிதானே நான் சொல்றது? இது ஒரு இன்லைன் எலமெண்ட். கரெக்ட். சேவ் பண்ணிக்கிட்டேன், ஸ்டைல் போறேன். இப்போ
இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலும் சேம் பிஹேவியர் தான் இருக்க போகுது. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அதே போல தான். சரி, அப்ப இந்த இன்லைன் எலமெண்ட்டுக்கு இது இன்லைனாவே இருக்கணும். ஆனா பிளாக்கோட பிஹேவியர் வரணும். பிளாக் எலமெண்டோட பிஹேவியர் வரணும். நான் என்ன பண்றது? புரியல நான் என்ன சொல்றேன்? பாடிக்கு வேண்டாம், ஹெட்டர் வச்சு. சரி, பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி இருக்கு, இவன் மட்டும் ரைட். சரி, நேரம் கொடுத்துடலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இன்லைன் பதிலாக இன்லைன் பிளாக்னு மாற்றணும். இப்போ அந்த ஹைட்டும் வித்தும் அப்ளை ஆயிருக்கு பாருங்க. எடுத்து விட்டுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலா இருக்குதா? கரெக்டா? இன்லைன் எலமெண்ட் மாதிரி பிஹேவியர் இருக்குது. ஆனா என்ன பண்ணலாம்னா வித் ஹைட் வந்து நீங்க இது ஒர்க் ஆகும். ஏன் ஒர்க் ஆகும்னா இன்லைன் பிளாக் எலமெண்ட் வந்து எப்படி பிஹேவியர் இருக்கும் அப்படின்னா பிளாக் எலமெண்டோட பிஹேவியர் இருக்கும். அதே போல் அதாவது வித் ஹைட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வெறுமனே இன்லைனா இருந்துச்சுன்னா அங்க வித் ஹைட்டும் அப்ளை பண்ண முடியாது. இருக்குதான்? யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? சரி, ஓகே. சரி, அப்போ இந்த இன்லைன் எலமெண்ட்டுக்கு சரி இன்லைன் பிளாக் எலமெண்ட்டுக்கு என்னது வித் அண்ட் ஹைட் வந்து அப்ளை ஆகும். புரிஞ்சு. அப்போ இதே இதை நம்ம என்ன பண்ணலாம்னா வெறுமனே பிளாக் எலமெண்டா மாத்திட்டோம்னா பாத்தீங்களா ஃபுல் வித் எடுத்துருச்சா? கரெக்டா? அப்போ நீங்க வந்து இந்த பிஹேவியர் சிஎஸ்எஸ் மாத்திக்கலாம். HTML-ஓட டிஃபால்ட் HTML-ஓட இது வரைக்கும் அப்ப கிளியர். இந்த 3 ப்ராப்பர்ட்டியோட டிஃபரன்ஸ் தெரியுது. கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டியோட டிஃபரன்ஸ் தெரியுது. கரெக்டா? சரி, அப்போ இன்னும் 2 இருக்குல்ல, நன்னும் விசிபிலிட்டி ஹிடனும் இருக்கு. இதை ரெண்டையும் பார்த்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த டிசைனா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த நன்னு கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? இவ்வளவு நேரம் டிஸ்பிளே பிளாக் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டேன். இங்க போய் பார்த்தோம்னா இந்த எலமெண்டே காணாம போயிட்டோம். ஆனா நம்மளோட HTML பேஜ்ல இருக்கு, இன்லைன் எலமெண்ட்ன்ற அந்த டெக்ஸ்ட் இருக்கு. என்னோட ப்ரௌசர்ல பார்க்கும்போது இந்த காணும் இருக்கா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணிடுவாங்க. இந்த டிப்புக்குள்ள தானே வச்சிருக்கோம் மெயின் கண்டென்ட். இதை பாருங்க, இது ஒரு மாதிரி டிசேபிள் ஆன மாதிரி இருக்குதா? ஏன்னா டிஸ்பிளே நன்னு கொடுத்தீங்கன்னா அது அந்த எலமெண்ட் என்ன ஆயிடும்னா இங்க இருந்து ஹிடன் ஆயிடும், விசிபிளா இருக்காது. சரி, அப்ப இது புரியுதா என்ன நடந்துட்டு? ஓகே, சூப்பர். அப்போ நான் இப்போ இதை என்ன பண்றேன்னா இப்போதைக்கு பிளாக்காவே வச்சுக்கிறேன். பிளாக் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? எனக்கு இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன்ல இப்போ தெரியும்
சரி, இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போறேன்னா விசிபிலிட்டி ரிட்டர்ன். திரும்ப பாருங்க, இது காணாம போயிட்டு, ஆனா இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. முன்னாடி அந்த ஸ்பேஸ் இல்ல, டெக்னாலஜின்றது மேல தள்ளி இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா இத பாத்தீங்கன்னா இந்த இன்லைன் எலமெண்ட் இருக்கும். இப்போ இதை காட்டுது பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கர்சரை மூவ் பண்ணும்போது, அதாவது அப்போ முன்னாடி டிஸ்பிளே நன் கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி எனக்கு காட்டவே இல்லை. ஆனா இப்போ காட்டுது. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, விசிபிலிட்டி கிட்டன்னு கொடுத்தீங்கன்னா அதோட HTML பேஜ்ல ஆக்சுவலா இது இந்த கண்டென்ட் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வரைய மட்டும்தான் தெரியும், டிஸ்பிளே மட்டும் ஆகாது நமக்கு. ஆனா நன்னு கொடுத்தோம்னா அது நம்மளோட ப்ரௌசர்லேயே லோட் ஆகிருக்காது இந்த பர்டிகுலர் ஒரு லைன் மட்டும். அது டிசேபிள்டா இருக்கும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸும் இங்க இருக்கும். விசிபிலிட்டி கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஆனா அந்த கண்டென்ட் மட்டும் இல்லாம. இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? நன்னுக்கும் விசிபிலிட்டி கிட்டனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியுதா? புரிஞ்சு ஓ. இப்போ வந்து விசிபிலிட்டி ஹிடன் யூஸ் பண்றோம்ல. ம். இப்போ இது நார்மலா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ம். இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்து நான் வந்து வெப்சைட் டிசைன் பண்றேன். சரி. ஆனா சப்போஸ் வந்து நான் வந்து மொபைலுக்கு வந்து அதை மாத்துறப்ப நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை வந்து நான் வந்து ஹைட் பண்ண பார்ப்பேன். ம். ஆனா நான் விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்துட்டேன்னா அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்குமா? ஆமா, இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்போ வந்து நம்ம அது கொடுக்க கூடாது அப்படிதான் சொல்றீங்க? அதுக்கு கொடுக்க கூடாது, டிஸ்பிளே நன் இல்ல கொடுத்துருக்கணும். அப்போ இதை வந்து என்ன மாதிரி கேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் விசிபிலிட்டி ஹிடன்? என்ன மாதிரி கேஸ்? உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க முன்னாடி அந்த விசிபிலிட்டி இடனை நீங்க மாத்துவீங்க. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்றது தெரியணும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னு இன்டென்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சினாரியோ. சார் இன்னொரு சினரியோக்கு யூஸ் பண்ணுவோம்ல சார்? என்ன? என்னன்னா அதாவது பர்டிகுலர் டைம்ல மட்டும் வரணும், அடுத்த டைம்ல வரக்கூடாது. ஒரு 3 வேல்யூ ஆட் பண்ணிட்டா அது டிஸ்ப்ளே ஆகணும், அத டைம் கரெக்ட். வரக்கூடாது. அது நீங்க டிஸ்பிளே நான் வச்சும் பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க பண்ணலாம். ஓகே. டிஸ்பிளே நன்னுன்றத திரும்ப டிஸ்பிளே பிளாக்காவோ இல்லைனாவோ மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும், கண்டென்ட் மறைஞ்செல்லாம் போடுறது. ஓகே. ஸோ அந்த ஸ்பேஸ் வேணுமா ஒண்ணு அப்படின்றத உங்களுக்கு வேணும். இன்னொன்னு என்ன, அது டாம்ல இருக்கு, டாம்ல அப்படி இருக்கும். டாம்ன்றது பின்னாடி படிப்போம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்றது. அந்த டாம்ல விசிபிலிட்டி கிட்ட கொடுத்தா இருக்கும், இதுல இருக்காது, நம்ம கொடுத்தா இருக்காது. ஸோ அது எப்படி பார்க்கலாம். இப்போ அது விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்தோன்னா எனக்கு எலமெண்ட் அப்படியே இருக்கும். ஆனா அது வந்து அந்த பொசிஷன் மட்டும் இருக்குது, ஆனா வந்து பிளாங்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது கொஞ்சம் ஆக்வர்டா தானே இருக்கும் பாக்குறதுக்கு. கரெக்ட். அதுக்கு தான் நம்ம நன் யூஸ் பண்ணிக்கணும். விசிபிலிட்டி ஹிடன் வந்து இவனுக்கு இருக்குது, நீங்க இதை யூஸ் பண்ணணும்ன்றது அதான் சொல்றேன்ல. உங்களுக்கு தேவை அந்த இன்வென்ட் இருந்தா மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும். அது வந்து நீங்க என்னோட அட்வைஸ் கிடையாது, விசிபிலிட்டி ஹிடன் யூஸ் பண்ணிக்கணும். இப்படி ஒன்று இருக்குன்றத உங்களுக்கு சொல்றேன், நன் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அப்போ அதுக்கு வந்து அந்த ஸ்கிரீன் இது கொடுக்க சொன்னீங்களா சார்? இந்த இத்தனை ஸ்கிரீனுக்கு மேல அளவு அதிகமா இருந்தா மட்டும் டிஸ்பிளே வந்து ட்ரூவா இருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்கணும், அப்படி கொடுத்துக்கலாம்ல சார்? ஆமா, அதுக்கு வந்து நீங்க டிஸ்பிளே நன் நன்னு டிஸ்பிளே பிளாக்னு மாற்றிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நம்ம அதெல்லாம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். ரியாக்ட்ல வந்து இந்த மாதிரி டைரக்டா டாம் வச்சு கட்டாயமா இதெல்லாம் பண்ணுவோம். எது எனக்கு விசிபிளா இருக்கணும், எந்த கண்டக்ட் விசிபிளா இருக்கக்கூடாதுன்றத நம்ம கட்டாயமா பண்ணுவோம். அப்போ நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு அந்த கிரிப் கிடைச்சிடும் எதனால இருக்கு. ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்றதுனால தான் அதை வச்சிருக்கோம், முன்னாடி அது தேவைப்படும். சரியா? இது அப்போ நல்ல ஐடியா தானே சார் ஆக்கியாவுக்கு?
இந்த மொபைலோட காமனான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்கிரீன் ம். ஸ்பேஸ் இருந்தா நன்னு கொடுத்து ஃபால்ஸா இருக்கணும். டிஸ்பிளே நன் கொடுத்து ஃபால்ஸா இருக்கணும். ஒரு காமனான டேப்லெட்டு அப்புறம் இந்த லேப்டாப். லேப்டாப் ஸ்கிரீன் சைஸ் கொடுத்து அந்த டைம்ல வந்து ட்ரூ ஆகுற மாதிரி பண்ணி விட்டுலாம்ல சார்? ஆமா பண்ணலாங்க. டைம் ஆ ஆனா நம்ம அந்த மீடியா கொரின்னு ஒண்ணு படிப்போம் சிஎஸ்எஸ்ல. அப்போ நீங்க சொன்ன யூஸ் கேஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்போ சொன்னீங்கல்ல மொபைல்ல வரும்போது எனக்கு தெரியக்கூடாது, லேப்டாப்ல வரும்போது எனக்கு அந்த கண்டென்ட் தெரியணும்னு சொல்றீங்களா, அதை வந்து மீடியா கொரி சிஎஸ்எஸ்ல மீடியா கொரின்னு ஒன்று இருக்கு. அது படிக்கும்போது கட்டாயமா அது ரெஸ்பான்சிவ் தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் மீடியா கொரிஸ் இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கணும். இந்த இடத்துல கட்டாயமா நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் எப்படி இருக்காங்க. சரி சரி. அப்போ இதை தவிர்த்து வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு இதுல? சரி, எனக்கு இப்போ நடத்துனதுல இல்ல சார். இப்போ வந்து ஜென்ரலா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து கேட்கவா சார் அது? கேளுங்க. இப்போ பேராகிராஃப்ல நம்ம கொடுக்குறோம் வைங்க சார். இப்போ ஒரு டேட் எலிமெண்ட் இருக்கு, அதை நான் பேராகிராஃப்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாமா சார் டைனமிக்கா பக்கத்துல? இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு, சரி, இது பக்கத்துல பேராகிராஃப் எலிமெண்ட்க்குள்ள நான் டேட் கொடுத்துட்டேன். அப்போ அதுக்கு பக்கத்துல வந்து டேட்டை வந்து இந்த டாலர் சிம்பிள் போட்டு ஆட் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன் டைனமிக்கா. டைனமிக்கா நீங்க அப்படி HTML-க்குள்ள இந்த HTML-க்குள்ள சும்மா எந்த இடத்துல காட்டுறேன், இந்த இடத்துல காட்டுறேன். இந்த இடத்துல சும்மா டாலர் சிம்பிள் கொடுத்து இப்படி கொடுத்து மை நேம்ன்றது வேரியபிள்னு வச்சுக்கோங்க. இது ஒர்க்லாம் ஆகாது. இது எப்படி பிஹேவ் ஆகுன்றத சொல்றேன். கிட்ட நான் தூக்கி விட்டுருவேன். இருக்கிறது சேவ் பண்ணிட்டேனா? சேவ் பண்ண சரி. இப்ப எப்படி இருக்கு தெரியுதா? சப்ஸ்டியூட்லாம் ஆகாது. டைரக்டா HTML-க்குள்ள நீங்க உங்களோட அந்த நீங்க பாக்குற கண்டென்ட்டோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்படி ஒரு சின்டாக்ஸ் HTML-க்குள்ள கிடையவே கிடையாது. அப்போ இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா பேராகிராஃப்ல ஒரு எலிமெண்ட் கொடுத்து பக்கத்துல வந்து நம்மளால வந்து டாலர் எலிமெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியாதா? அப்படி பண்ண முடியாது. நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் வழியா தான் அதை பண்ண முடியும். இங்க ஜாவாஸ்கிரிப்டோட சின்டெக்ஸ் தான் இது. இந்த இடத்துல அந்த சின்டெக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றது. நீங்க HTML-ல பேராகிராஃப்குள்ளேயோ டைரக்டா இந்த ஃபைலுக்குள்ள நீங்க இந்த மாதிரி ஒன்றும் பண்ணவே முடியாது. ஓகே. இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்க இது இந்த இடத்துல நீங்க அந்த கம்பேரிசனே பண்ணாதீங்க. அதுவா டாலர் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதை படிப்போம். அந்த இடத்துல நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? நான் சொல்லித்தரேன். கரெக்டாக அதை சொல்லித்தரேன். சரி. நமக்கு இது வரைக்கும் இருக்கு. சரி, அப்போ அந்த பேஜோட டிசைன் நம்ம எடுத்துட்டு வருவோமா? சரி. இப்போ இவரை என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் மாற்றணும். ஃபர்ஸ்ட் இங்க யார் இருக்கா? ஆர்டிக்கிள்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ ஆர்டிக்கிளுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். ஆர்டிக்கிளுக்கு இங்க என்னது இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளுக்கு கொஞ்சம் பேடிங் இருக்கு, பார்டர் பாட்டம் ஒன்று இருக்குது. கரெக்டா? இது எல்லாமே ஒரு ஆர்டிக்கிள் தான். அவருக்கு பாட்டம் கொஞ்சம் இருக்கு, பேடிங் கொஞ்சம் அப்ளை ஆகியிருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு நமக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை மாற்றணும். ஃபர்ஸ்ட் இந்த இன்லைனை இப்போதைக்கு கமாண்ட் அவுட் பண்ணிட்டா படிக்கிறதுக்காக தான் பார்த்தோம். முன்னாடி அதை எடுத்து யூஸ் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதை கமாண்ட் அவுட் பண்ணுறோம்.
சரி. இப்போ இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிக்கல் அதுக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் பேடிங் கொஞ்சம் வேணும். நானு டாப்பும் பாட்டமும் ஒரு 20 கொடுக்குறேன். ரைட் டு லெஃப்டும் ஒரு 30 கொடுக்குறேன். ரைட் டு லெஃப்ட் மட்டும் ஆட்டோ கொடுத்து பார்க்கணும். ரைட் டு லெஃப்ட் என்ன கொடுக்கணும்? ஆட்டோ கொடுத்து பார்க்கலாம். மார்ஜின் கொடுக்கலாம். சரி, ஆட்டோ கொடுத்தேன். ஆட்டோ கொடுத்தா ஈக்குவல் ஸ்பேஸாக எடுத்து சரி. இதோட வித்து இவ்வளவுக்கு இருக்கும் ஃபுல் வித்து. ஸோ இங்கேயும் ஈக்குவலான இந்த ஸ்பேஸ். கம்மி பண்ணா வரும். புரியல. வித்தை வேணா கம்மி பண்ணுவோம். இந்த ஆர்டிகிளோட வித்து கம்மி வந்து ஒரு 400 பிக்சல். ஆனால் ரொம்ப குட்டியா இருக்கும். சரி, பார்ப்போம். தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்டிகிள் ஸ்பெல்லிங் கரெக்டாக சரி. பேடிங் 20 பிக்சல். சரி, வெறுமனை ஃபுல்லா ஆட்டோ கொடுத்துப்பாங்க. செக் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இந்த ஆட்டோவோட பிஹேவியர் மட்டும் நான் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு நானும் ரெண்டெல்லாம் சொல்லணும். ஒன்று, அந்த HTML அந்த கிளாஸ் வந்து பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. கிளாஸ் நேம் வச்சு எழுதுறதும் ஐடி நேம் வச்சு எழுதுறதும் ஒன்று கரெக்டா, அதையும் சொல்லணும். இந்த ஆட்டோவும் நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி, ஆட்டோவோட பிஹேவியர் இப்போதைக்கு என்ன பண்ணணும், நம்ம நார்மலா எல்லாருமே அப்ளை ஆகிட்டாங்க. இவர் மட்டும் ஏன் வர்றாருன்னா, இவர் ஆர்டிகிள்குள்ள இல்ல இருக்கிற ஒரு பர்சனா இருக்காரு. அதனால அவருக்கு சரி. பார்டர் பாட்டம் இருக்கிறேன். தெரியல, அந்த 1 பிக்சலா சாரி தெரியும். செலக்ட் ஆண்டி 0.5 கலர் வேணா டார்க்கா இருக்கிறப்ப கொஞ்சம் லைட்டா லைட்டா மாற்றணும். சரி, இன்னும் கொஞ்சம் வேணா லைட்டா மாத்தோம்னா மாத்திக்கலாம். இப்போதைக்கு இது இருக்கட்டும். அதனால சரி, இதெல்லாம் மாத்தணும். இது பின்னாடி மாத்திப்போம். ஏன்னா இதற்கு நம்ம இன்னும் போகல. இது வரைக்கும் பார்ப்போம். இதற்கு தனியா ஒரு ஸ்டைல் இருக்கு. சரி, இவர் இந்த சைட்ல வந்திருக்காரு. அதுக்கு டிசைன் நம்ம அடுத்து பார்க்கணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இங்க இருக்காங்கல்ல, என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, டெக்னாலஜி உங்களுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும். இப்போ டெக்னாலஜின்றவங்க எங்க இருக்காங்க, ஸ்பேன் இருக்கு, இதெல்லாம் நான் டேக்னு இருக்கு. சரியா?
இதெல்லாம் இன்லைன் எலமெண்ட் கரெக்டா, அதனாலதான் நமக்கு அப்படியே இன்லைன்ல இருக்குது. தெரியும். இப்போ டேக் எங்கெல்லாம் இருக்குன்னா இங்க ஒரு டேக் இருக்கு, இந்த இடத்துல ஒரு டேக். இப்போ டேகை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவோம்னா ஆர்டிகிள் கூட இருக்கிற டேக் எல்லாம் டிசைன் பண்ணுவோம். டேக்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். டேக் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கு வந்து சும்மா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம மற்றது கொடுப்போம், இதுவும் கொடுக்கணும். இதுலையும் கலர் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரி, இந்த மாதிரி இருக்கு. டிஸ்பிளே மாத்தி பார்க்குறேன். லைன் தான் டிஸ்பிளே, லைன் தான் இதுக்கப்புறமா பேடிங் அப்ளை பண்ணுறேன். பேடிங் ஒரு 5 பிக்சல் கொடுப்போம். தேவைப்பட்டா மாத்திக்கலாம். 5 சரி. சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கலர் ஒயிட் கொடுப்போம். ஒயிட்டா மாறிட்டா டெக்ஸ்ட் கொஞ்சம் சின்னதா வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் வேணா சின்னதா மாத்தினா மாத்திக்கலாம். டெக்ஸ்ட் சைஸ் ஒரு 12 பிக்சல் தர்றேன். கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னு நினைக்கிறேன். டார்க் இப்போ இங்கெல்லாம் இது மாறிட்டா டெக்னாலஜி சயின்ஸ் டெக்னாலஜி சயின்ஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி மாறிட்டா ஓகே. சரி, அப்புறமா அடுத்ததா என்ன பண்ணணும், இங்க வரணும். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் H2 கரெக்டா. இப்போ இந்த H2க்குலாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டைல் கொடுக்கணும். அதை கொடுக்கணும். H2 இங்க ஒரு H2 இருக்கு, இங்க ஒரு H2 இருக்கு. சரி, அப்புறம் இங்க ஒரு H3 இருக்கு. அதுக்கும் கலர் சேமா இருக்குதான்னு பார்ப்போம். சேமா இருந்துச்சுன்னா சேர்த்து இன்க்ளூட் பண்ணிடும். ஓகே, சரி. அப்போ நம்ம கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் வேணா ஆட் பண்ணணும். H2 H3 கலர் இந்த கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடும். சரி, எதுவும் கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இதுல கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா அப்படி டிசைன் ஸ்டார்ட் ஓகே. சரி, அப்புறமா அடுத்து நம்ம இந்த 2 பேரை டிசைன் பண்ணலாம். பை ஜான் ஸ்மித் அப்படின்றது அது என்னன்னு பார்ப்போம். அடுத்து இதுல ஒரு டேட் இருக்கு, அது 2ஐயும் நம்ம பார்ப்போம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆத்தர்ல தான் நேம் இருக்கு, டேட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல சரி, அதை ட்ரை பண்ணிடுவோம். டாட் டேட் நான் கலர்ல
நினைக்கிறேன். லைட்டா இருக்குமான்னு தெரியல. கரெக்ட், அந்த கலர் தான் போல. அதுக்கு ஆஷ் போறன்ற அந்த கலர் கொஞ்சம் லைட்டா இருக்குது. சரி, என்னன்னா இது ஒரு கலர்ல இருக்கு, இது ஒரு கலர்ல இருக்கு. அப்ப தனித்தனியா கலர் கொடுக்கணும். எல்லாமே ஒரே கலர்ல இருக்குதா, அதை சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த டேட்டை எடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். சரி, காப்பி பண்றது கரெக்டா பண்ணிடுவோம். சரியா, இந்த இடத்துல கலர் எடுத்து வச்சுக்கணும். இந்த கலரை நீங்க போட்டுருவோம். சரி, இந்த கலர் வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. நல்லா டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா சரி, ஓகே, சரி, அவ்வளோதான். ரைட்டா, சரி. அப்புறமா அடுத்து இங்க ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்கு. இதை நம்ம பார்க்கணும். என்ன பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா ஆட் பேனர்னு ஒரு கிளாஸ் இருக்கு, இன்னொரு ஹிடன் ஆடுன்னு ஒன்று இருக்கு. சரியா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் என்ன பண்ண போறோம்னா ரன் பண்ண போறோம். இந்த ஆடை வேணா நான் மாத்திக்கிறேன், ஸ்பேனா வேணா மாத்திக்கிறேன். இதுக்கு அந்த சொல்றதுக்காக, அதாவது இன்லைன் எலமெண்ட்டை பிளாக்கா மாத்துறதுக்காக நான் அதை பண்ண போறேன். சரியா, பிளாக் இன்லைன் எலமெண்ட்டை ஒரு பிளாக்கா சார் டிவுக்கும் ஸ்பேனுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? இது அந்த எலிமெண்ட் div பிளாக் எலமெண்ட், ஸ்பேனு இன்லைன் எலமெண்ட், இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே சார். அப்போ ஆட் பேனர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அப்போ அந்த ஆட் பேனரை நம்ம டிசைன் பண்ணுவோம்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுக்கவா இல்லை பிளாக் கொடுக்கவா, என்ன சொல்றீங்க? என்ன எது கொடுத்து டிசைன் பண்ணணும்? இன்லைன் பிளாக். ஏன்னா பிளாக் கொடுத்தோம்னா ஃபுல்லா இதாகிடும். சரி, இன்லைன் பிளாக். அப்புறமா பேக்ரவுண்ட் கலர் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கலர் ட்ரை பண்ணுவோம். மாதிரி ட்ரை பண்ணுவோம். தப்பி எடுத்துக்கிறேன். சரி, இதை சேவ் பண்ணுவேன். சரி, பேனர். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட போட்டிருக்கேன், அதான் வருது. ஓகே, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. கரெக்டா. அப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுக்கணும். அப்போதான் டிஸ்பிளே இருப்பார். இன்லைன் பிளாக் சரி, சேவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் வித் அண்ட் ஹைட் கொடுத்துருவோமா, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படின்னா பேடிங் தரணும். சரி சரி, பேடிங்கே தர்றேன். பேடிங் 1% கொடுக்குறேன். பார்ப்போம். சரிங்களா, மார்ஜின் கொஞ்சம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மார்ஜின் ஒரு அதுவும் 1% கொடுத்துறேன். சரி, அவ்வளோதான். சரி, கொஞ்சம் வித்து வேணா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த ஸ்பேனுக்கு வந்து இன்லைன் பிளாக் கொடுத்ததே நம்ம வித்தை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். சரி, இதுக்கு வந்து ஒரு 6 பிக்சல் தர்றேன். பெருசா போனுச்சுன்னா மாத்திப்போம்.
சரி, கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இதை டெக்ஸ்ட்டை மட்டும் சென்டருக்கு கொண்டு வந்துருமா? டெக்ஸ்டை ரைட்டு சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு. கலரை கொஞ்சம் மாற்றிடுவோம். டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டாக மாற்றிடலாம். ஒயிட். சரியா? ஒயிட். இது என்ன கலர் வச்சிருக்கேன்னு தெரியல. ஓகே, இப்போ என்ன பண்ணிடுவாங்க, அந்த வித்தை வந்து இன்லைன் பிளாக் கொடுத்தது பதிலாக டைரக்டா பிளாக் கொடுத்தா நடக்கும். நடக்கும்னா இதை எடுத்துட்டோம்னா ஃபுல் வித்தை எடுத்துக்கோங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணும்? இன்லைன் பிளாக்கா வேணுமா இல்லை பிளாக்கா வேணுமா? நீங்க சொல்ற மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்லைன் பிளாக் கொடுக்குறேங்க. சரி அதான் இது யூஸ் பண்ணுங்க. சரி, இன்லைன் பிளாக் கொடுத்துட்டேன். வித் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். சரியா? சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிச்சு. உங்களுக்கு இன்னும் தள்ளி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அதை கொஞ்சம் அவுத்திக்கலாம். ஒரு 3 மார்ஜின் இதுக்கு ஆட்டோ கொடுத்தோம்னா நமக்கு மிடில் ஆகுமா? அப்படி பண்ணுவோமா? அப்போ நடக்கும். கரெக்ட். மார்ஜின் கொடுத்துட்டு டாப் அண்ட் பாட்டம் 0 தரவா? ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். நான் மார்ஜின் 1% கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல ஆட்டோ கொடுத்துருவோமா? எடுத்து சரி, அதான் தியாகம். இந்த மார்ஜின் மட்டும் ஆட்டோன்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் வேல்யூ மட்டும் பார்த்துட்டு வர்றேன். அதோட பிஹேவியர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? உங்களுக்கு அபிராமி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஆனா இதே வேலையை தானே இங்கேயும் பண்ணிருக்கோம். இங்க ஏன் ஒர்க் ஆகும்? இல்ல டெக்ஸ்டைல் சென்டர்னா எடுத்து பார்க்கலாம். டெக்ஸ்ட் அலைன் வந்து இதுக்குள்ளதான் இருக்கும். டெக்ஸ்ட் அலைன் வந்து இதுக்குள்ளதான் இருக்கும். இதுக்குள்ளதான் நடக்கும். நம்ம இங்க தானே வேணும். என்னன்னு பார்க்கணும். நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஆட்டோனா அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோவா மாறும். இதோட கொஞ்சம் பிஹேவியர் பார்க்கணும், செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்றேன் என்னன்னு. சரியா? என்ன பண்ணுவோம்னா அந்த மார்ஜின் லெஃப்டே கொடுத்துருவோம்னா மார்ஜின் இங்க வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்துருவோம். ஒரு 3-4% தர்றேன். கொஞ்சம் அப்போ தரேன். 10% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரும். 15% தரேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சென்டர் மாதிரி இருக்கு. பட் இங்க ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப உட்காந்து நினைக்க வேண்டாம். சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா பார்டர் நீங்களே ஆட் பண்ணிப்பீங்களா? இதுக்கு நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பேடிங் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுத்துக்கோங்க. கலரை கொஞ்சம் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அது உங்க சாய்ஸ். சரியா? அடுத்ததான் ஒண்ணு இருக்கு. திஸ் ஆட் ஹிடன் வித் டிஸ்பிளே நன். இதை வேணா நம்ம ஹிடன் பண்ணிடலாம். டைரக்டா அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஹிடன் ஆட் தான் நான் இந்த கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ இதே போல ஒரு டிசைன் நீங்க ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இருக்குல்ல, டிசைன் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன்.
இப்படி இருக்குதா, நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை வந்து நன் மட்டும் கொடுத்துக்கணும். டிஸ்பிளே நன் கொடுத்துக்கணும். நன் கொடுத்துட்டோம்னா அது டிஸ்பிளே ஆகாது, டிஸ்பிளே இருக்காது. கரெக்டா? சரி, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, இது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னா இந்த பார்ட் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. சரி, இது வந்து இன்னும் சைட்ல போயிருக்கு, அதை நம்ம பண்ணணும், அதை பண்ணிக்கலாம், அது பெரிய பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ அது வரைக்கும் அப்போ இந்த மெயின் கண்டென்ட் முடிஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். சைட் பார் தான் இருக்கு, சைட் பாருக்கு மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே இன்னும் ஒரு சில கண்டென்ட் இருக்கு. என்னது இருக்குது, கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது. கமெண்ட் சரி, இப்போ கமாண்டுக்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணணும். என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். கமாண்டுக்கு ஓகே, இந்த ஒரு செக்ஷனுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, மற்றெல்லாம் சரி இங்க இருக்குதா அது. ஓகே, ஓகே, இந்த இடத்துல அந்த இருக்கிற கமெண்டா ஹைடன் பண்ணியிருக்கேன், அது ஒன்று தான் பண்ணியிருக்கேன், பெருசா வேற எதுவும் இல்லை. சரியா? டிஃபரன்ஸும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. கரெக்ட். என்ன பண்ணுவோம்னா கமாண்ட்ல இருக்கணும், டெலிட்டட் கமாண்ட் மட்டும் என்ன பண்ணுவோம்னா சரி டாட் டெலிட்டட் கமாண்ட்னு ஒன்று இருக்கு. இவனுக்கு சும்மா விசிபிலிட்டி ரிட்டர்ன் இதுல இருக்க ஒருத்தர் போயிட்டாரா, காணாம போயிட்டாரு. சரி, இன்னும் காணல. இன்னொன்னும் இருக்கு, அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, அவரையும் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். சரியா? அந்த ரிட்டர்னையும் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். சரி, ரிட்டர்ன் செக்ஷன் ஒன்று இருக்கு. இதுல கமா கொடுத்து ஒரே ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ரெண்டுக்குமே நீங்க காமனா ஒரே கிளாஸ் நேம் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சரிதான். அது அதோட பிஹேவியர் அதே போல தான். சரி, அதுக்கப்புறம் இவர் இந்த சைடு போயிருக்காரு, அவர் எப்படி போயிருக்காருன்றத பார்ப்போம். அந்த லே அவுட்டே ஆக்சுவலா மாறி இருக்கு. கரெக்டா? என்ன பண்ண போறேன்னா மெயின் கண்டென்ட்னு ஒருத்தர் இருக்கான்ல, நானும் டிசைன் பண்ணல, நான் பண்ணிருக்கேன். அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எங்க இருக்கு நான் சொல்றேன். இந்த இருக்காங்க சரியா? இந்த மெயின் கண்டென்ட்டுக்கு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி என்ன சொல்ல போறோம், சொல்ல போறேன். அடுத்து லாஸ்டா இருக்காங்க பேரு வந்து சைட் பார்ன்ற கிளாஸையும் டைப் பண்ணணும். டிஸ்பிளே சரி, இன்லைன் பிளாக் கொடுத்துட்டேன், அதனால அந்த கண்டென்ட்டோட வித்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு அப்படி பண்ணுவோம், இல்லைன்னா இன்லைன் கொண்டு வந்துடும்.
இன்லைன் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பிளாக்லாம் மற்ற இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இன்லைனும் ஒர்க் ஆகல. அவன் அதுக்கு மேல அந்த வித்து ஏரியா இல்ல. எந்த ஏரியா இல்லைன்னா, நான் இவரோட வித்து எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா, யாரோட வித்து, கண்டெய்னரோட வித்து 1000 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கு மேல வித்து போறதுக்கு இடம் இல்லை. அதனாலதான் அந்த இன்லைன் கொடுத்தாலும் கீழே வருது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இவரை இன்லைன் பிளாக் கொடுத்துட்டு, இது வர இன்லைன் பிளாக் கொடுத்துட்டு இவரோட வித்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அது 1000 பிக்சல் இருக்குதா, இதை ஒரு 600 பிக்சலுக்கு மாத்திடுறேன். மொத்த வித்து 1000 பிக்சல், 1600 பிக்சல். அதுல இவரை 600 எடுத்துக்கிட்டேன். வித்து இவரை ஒரு 400 பிக்சலா எடுத்துக்கிட்டேன். ஸ்டில் அங்கேதான் இருக்கலாம். அங்கேதான் இருக்குது. பார்த்துருவோம். ஒரு பார்த்து மேலே போயிருக்கணும். சரி, என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கேன்றத பார்த்துக்கிறேன். கண்டெய்னர் ஆர்டிகிள் சைபார் vertical align டாப், இது ஒண்ணுதான் மாத்திருக்கான்னு தெரியல. சரி, மெயின் கண்டெய்னர் டாப். ஓகே, வெர்டிக்கல் அலைன் டாப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். அது வெர்டிக்கலா மேல போகணும் அப்படின்ற மாதிரி. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். வெர்டிக்கல் டாப் மூவ் ஆகல. சரி, இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டைல் அப்படியே ஆகிருக்கு. இது ஆர்டிகிள், அதுக்குள்ள மெயின் கண்டென்ட், இன்லைன் பிளாக் 700 பிக்சல் கொடுத்துருக்காங்க. வெர்டிகல் டாப், வெர்டிகல் டாப் பெருசா டிஃபரன்ஸ் மேக் பண்ணல. இன்லைன் டாப் எடுத்துட்டோம்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்கா இன்லைன் பிளாக் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காவே அவரு டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, மெயின் கண்டென்ட் டிஃபரன்ஸ் செக்ஷன், சைட் பார் இருக்கு, டிஸ்பிளே பிளாக் எடுத்துட்டாங்க. சரி, இப்ப என்ன பண்ணுவோம்னா, இவனை இன்னும் ஸ்பேஸ் கம்மியாக்கி பார்க்கலாம். 400 பதிலாக 350, ஏன்னா கொடுக்கறதுனால அந்த இது இருக்குதான்றத பார்க்கணும். எஸ், ஏன்னா அந்த ஒரு ரீசன் எதுனா கரெக்ட், இந்த ஸ்பேஸ் இல்லாம தான் அது கீழே போயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதை 250 மாத்திடுறேன். கரெக்டா? அதாவது என்னன்னா, இதோட வித்து பெருசா இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் இல்லாம அது என்ன செய்யுதுன்னா ஆக்குபை பண்ணிக்குது. அந்த ஒரு ரீசன் தான். நினைக்கிறேன். சரி, 250 இவனுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? கொடுத்துருக்கேன். நமக்கு பிரச்சனையானது வந்து அந்த வித்து கரெக்டா கொடுக்காததுனாலதான் நமக்கு அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது. கரெக்டான வித்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். சரி சரி, ஓரளவு
ஓரளவு கிட்ட வந்துருச்சு. இது வந்து நான் மார்ஜினை தள்ளி வச்சிருக்கிறதுனால தான் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கு, இங்கே தானே இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஒரு 10 கொடுத்துட்றேன். மார்ஜினை ஸ்டில் ஏதோ சார் பேசுறீங்களா? எதுவுமே கேட்கல சார். எனக்கு கேட்கணும். கேக்குதா உங்களுக்கு? சாரிங்க மியூட்ல இருந்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ கேக்குதா? இவ்வளோ நேரம் நான் மட்டுமே பேசிட்டு இருந்திருக்கேன். சரி, ஓகே, சரி. இது சைடில் போனதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த வித்து கொடுத்தோம்ல, இந்த வித்து வந்து டிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிக்கும். ஒன்று, இங்கே ஏன் இது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா, இந்த வித்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கு. கம்மி பண்ணுவோமா? 3 மீட்டர் தான் மாற்றலாம். ஓ, ஹிடன் ஆடை கொஞ்சம் மாற்றிட்டு இருக்கேன். ஒரு 500 மாத்துறேன். கரெக்ட் ஆயிட்டா? சரி. இப்போ இவரை கொஞ்சம் மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து தள்ளினாலே போதும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிடும். அதையும் ட்ரை பண்ணிடலாம். சைட் பாருக்கு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துடலாம். ஒரு 10 பிக்சல் தர்றேன். அடுத்து பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர் எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் பேடிங் இல்லை, அதை பண்ணிடலாம். அது பேடிங் 1% கொடுத்துடலாம். ஸோ ஸ்டில் இவர் வந்து கொஞ்சம் தள்ளி போறாரு. கரெக்டா? பாக்ஸ் சைஸிங் கொடுத்து பார்ப்போமா? பாக்ஸ் ஸ்டில், பட் இதோட வித்து இருக்கும். ஆனா இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட வித்தை கம்மி பண்ணிட்டோம்னா இன்னும் என்ன ஆகிரும்னா, அந்த இது சரியாகிரும். சைட் பாரு இன்புட் இருக்காரா? இமெயில்ன்றவர் தானே, இமெயிலோட சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். சரி, இமெயில் வித் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். ஒருவேளை பெருசாவோ சின்னதாவோ இருந்துச்சுன்னா கம்மி பண்ணலாம். 30. சரி, கொஞ்சம் அங்கே செக் பண்ணிக்கிறேன், ஏதாவது பண்ணியிருக்கேன். சரி, பாதியில் ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா எந்த ஸ்டைல், எதோட ஸ்டைல் வந்து இதை சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சைட் பாரோட ஸ்டைல் மார்ஜின் 0, பேடிங் 15. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். சைட் பார் இப்போதைக்கு எடுத்துடுறேன். பெருசாக இம்பேக்ட் பண்ணலை. சரி, இருக்கட்டும். பேடிங் பாக்ஸ் சைஸ் ஓகே. மார்ஜின் லெஃப்ட்டு பேடிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்ப்போமா? ஸ்விட்ச் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டு இதை ஒரு 3 கொடுப்போம். சரி, ஓகே தான். சரி, இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு?
இல்ல நான் கடன்னு சொல்லிட்டேனா? இப்போ இந்த வெர்டிக்கல் அலைன்னா டாப் அது தான் கொஞ்சம் doubt. வெர்டிக்கலா இது எங்க இருக்கணும் அப்படின்றது இதுல ஏதாவது சேஞ்சஸ் வேணா பண்ணி பார்ப்போம். வெர்டிக்கல் மட்டுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். டெக்ஸ்ட் பாட்டம், டெக்ஸ்ட் டாப், வேல்யூஸ் வருது பார்ப்போம். பேஸ் லைன் மிடில் ஆக்சுவலாக இங்கே பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை தான், அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். நான் எடுத்து வச்சிருந்தேன். சரி, இங்கேயும் இப்போ போகுது பாட்டம்க்கு என்ன நடந்திருக்கு எடுத்துருவோம். சரி, மெயின் கண்டென்ட் எங்க இருக்காரு? மெயின் கண்டென்ட் எங்க இருக்காரு? இவரை நம்ம வெர்டிக்கலா டாப்ல வைக்கிறோம். சரி சரி தியாகம், அப்போ அந்த வெர்டிக்கலையும் நான் பார்த்துட்டு வர்றேன். இதுலயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, ஏன்னா மிடில்ல போட்டோம்னா மிடில் போக மாட்டேங்குது. அதையும் சேஞ்ச் பண்ணி வேணா பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் அது கூடவே வந்து இன்னொன்னும் இருக்குது. நான் இதுல பார்த்த டெக்ஸ்ட் சர்வே ஸ்கோர்ல ஹரிசாண்டல் அலைன்மென்ட் இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இது மிடில் போகுது பாருங்க. ஆக்சுவலா இதோட அட்ஜஸ்ட் பண்ணா மிடில் போகுது. சரி, அதை மட்டும் பார்ப்போம். அது என்ன பிஹேவியர். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அட்ஜஸ்ட் இருக்குதா? இல்ல ஹரிசாண்டல் அலைன்மென்ட். ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்னா இங்க ஹரிசாண்டல்னா நம்ம நேத்தே பார்த்தோம்ல, ஹரிசாண்டல்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆமா, இல்ல அதான் அதுவும் வந்து பார்க்கணும். இதே மாதிரி தான் இருக்கும். சரி, அதையும் பார்ப்போம். சரி, அதையும் பார்ப்போம். சரி, அப்போ நமக்கு 3 பாயிண்ட் இருக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஒன்று, அந்த சிஎஸ்எஸோட ஸ்ட்ரைட் ப்ரையாரிட்டி எப்படி இருக்குன்றது. அடுத்ததா இன்னைக்கு இன்னொன்னு பார்த்தோமே, என்னது நோட் வச்சிருக்கோம், ஆட்டோ ஒண்ணு. அடுத்ததா இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட். சரி ஓகே. சரி, அப்போ இதை தாண்டி வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இன்னைக்கு அந்த இன்லைன் இதுல? இல்ல. சரி, அப்போ இதுல கொஸ்டின் எதுவும் இல்லைன்னா நீங்க பார்த்துட்டு வரீங்களா? நான் உங்களுக்கு இதோட ஃபுல் இதையும் தர்றேன். ஃபூட்டர் நீங்க டிசைன் பண்ணிருங்க. டிசைன் பண்ணிட்டு, ஏன்னா ஃபூட்டரும் அதே போல சேம் டிசைன். ஓகே. ஓகே, டிசைன் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம் நாளைக்கு. சரியா? ஓகே சார். இந்த வீக் சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்குமா? எனக்கு இப்போ என்னன்னா, இந்த நாளைக்கே எனக்கு